வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேலும் ரேஷன் கடையில 2025 உண்டான புதிய நியமனங்களுக்குண்டான நோட்டிபிகேஷன் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்தும் இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். மக்களை, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோல என்னன்றத இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடையில கடந்த 9 மாதங்களாகவே பாத்தீங்கன்னா ரிசல்ட் இன்னைக்கு வெளியிடுவோம், நாளைக்கு வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்த அரசு கடந்த ஜூன் மாதத்துல 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட், 29 மாவட்டங்களோட ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஜூலைலையும் சில மாவட்டங்களோட ரிசல்ட் வெளியிட்டு டோட்டலா 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டு முடிச்சிருக்காங்க. கடைசியா இருக்கிற அந்த 8 மாவட்டங்களுடைய 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பெண்டிங்ல ரிசல்ட் வைக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துல வேகன்சிஸ் கூடுதலா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகையை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பா வச்சிருக்காங்க. ஒருவேளை வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த டிஆர்பியில் பாத்தீங்கன்னா புதிய நியமனங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகள்லயும் கண்டிப்பாக இருக்கும். விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவுல தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இதுதான் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. சோ தமிழகத்துல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ரேஷன் கடைகள் இயங்கிட்டு இருக்கு. அந்தந்த மாவட்ட வாரியாவும் சரி, பஞ்சாயத்து வாரியாவும் சரி, கிராம நிர்வாக அலுவலர்கள் வாயிலாவும் சரி, அந்தந்த இடத்துல ரேஷன் கடைகள் எல்லாமே இயங்கிட்டு வருதுங்க. சோ எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நிரப்பலாம் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசு பாத்தீங்கன்னா அதிக அளவுல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை எடுக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து நேரடி நேர்காணல் மூலமா கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல நேரடி நேர்காணல் முடிக்கப்பட்டு இந்த ஆண்டு 2025 ஜூன் மாதத்துல ரிசல்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிஷ் பண்ணாங்க. சோ ஜூலை மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி ஜூலை 30 ஆச்சு. இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களோட ரிசல்ட் வெளியாச்சு. மீதி இருக்கிற அந்த 8 மாவட்டத்துடைய ரிசல்ட் அதி விரைவில் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாவட்டம் சென்னை, கோவை, தேனி, கடலூர் இந்த மாதிரி இருக்கிற மாவட்டங்களுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆட்களை போட்டு கொண்டு வரதாகவும் தகவல் வந்திருக்குங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தினருக்கு பாத்தீங்கன்னா அடிச்சது ஜாக் போட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேஷன் கடையில அதிக அளவு ஊழியர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க பணியாற்ற வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு அதிக அளவுல பெண்கள் தேர்ச்சி பெற்றிருந்ததும் பெண்கள் செலக்ட் ஆயிருக்கிறதும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மக்களே, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய மீதி இருக்க மாவட்டத்துடைய ரிசல்ட் இன்னும் ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. இதுவரை ரேஷன் கார்டுல என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கம், தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா சொல்லலாம். சோ ரிசல்ட் வெளியீட்டுல பாத்தீங்கன்னா மீண்டும் சில குழப்பங்கள் தான் இருக்கு. நாளுக்கு நாள் மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்ப வெளியிடுவாங்க, மற்ற மாவட்டங்களோட ரிசல்ட் என்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் தரப்பு மக்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுடைய கேள்விக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சரியான பதில் இதுவரை வரல அப்படின்றத நம்ம சொல்லலாம். சோ மற்ற மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்டேட் முடிவடைய தருவாயில் தான் இருக்கு. அதிகாரிகள் தரப்புல கேட்டதுக்கு அதிகாரிகள் நாங்க ரிசல்ட் எல்லாமே வெளியிட சொல்லிட்டோம், எங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகள் விரைவில் பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டு அந்த மாவட்டத்துடைய அப்டேட்டையும் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க தரப்போது சொல்லியிருக்காங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவுல நியமிக்கிறதுக்குண்டான அப்டேட் நமக்கு வந்தாச்சுங்க. சோ இதற்குண்டான அப்டேட் எல்லாமே நம்ம பொறுத்து நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம். இப்ப 2025 ரேஷன் கடையில புதிய நியமனங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து புதிய நியமனங்களுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே போட போறாங்க. இதற்குண்டான நோட்டிபிகேஷனும் நம்ம இன்னும் ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பெற்றுக்கொள்ள முடியுங்க. ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேலும் ரேஷன் கடையில 2025க்கு உண்டான புதிய நியமனங்களுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்தும் இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். மக்களை, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோல என்னன்றத இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடையில கடந்த 9 மாதங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இன்னைக்கு வெளியிடுவோம், நாளைக்கு வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்த அரசு கடந்த ஜூன் மாதத்துல 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட், 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஜூலைலையும் சில மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டு டோட்டலா 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டு முடிச்சிருக்காங்க. கடைசியா இருக்கிற அந்த 8 மாவட்டங்களுடைய 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பெண்டிங்ல ரிசல்ட் வைக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துல வேகன்சிஸ் வந்து கூடுதலா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகையை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பா வச்சிருக்காங்க. ஒருவேளை வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த டிஆர்பியில் வந்து பாத்தீங்கன்னா புதிய நியமனங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகள்லயும் கண்டிப்பாக இருக்கும். விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவுல தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இதுதான் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. சோ தமிழகத்துல கிட்டத்தட்ட 1,00,000த்துக்கு மேற்பட்ட ரேஷன் கடைகள் இயங்கிட்டு இருக்கு. அந்தந்த மாவட்ட வாரியாவும் சரி, பஞ்சாயத்து வாரியாவும் சரி, கிராம நிர்வாக அலுவலர்கள் வாயிலாவும் சரி, அந்தந்த இடத்துல ரேஷன் கடைகள் எல்லாமே இயங்கிட்டு வருதுங்க. சோ எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நிரப்பலாம் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை எடுக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து நேரடி நேர்காணல் மூலமா கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல நேரடி நேர்காணல் முடிக்கப்பட்டு இந்த ஆண்டு 2025 ஜூன் மாதத்துல வந்து ரிசல்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிஷ் பண்ணாங்க. சோ ஜூலை மாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி ஜூலை 30 வந்து ஆச்சு. இன்றைய நிலவரப்படி வந்து கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களோட ரிசல்ட் வெளியாச்சு. மீதி இருக்கிற அந்த 8 மாவட்டத்துடைய ரிசல்ட் அதி விரைவில் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாவட்டம் சென்னை, கோவை, தேனி, கடலூர் இந்த மாதிரி இருக்கிற மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆட்களை போட்டு கொண்டு வரதாகவும் தகவல் வந்திருக்குங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சது ஜாக் போட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேஷன் கடையில அதிக அளவு ஊழியர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க பெண் பணியாற்ற வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு அதிக அளவுல பெண்கள் தேர்ச்சி பெற்றிருந்ததும் பெண்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மக்களே, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய மீதி இருக்க மாவட்டத்துடைய ரிசல்ட் இன்னும் ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. இதுவரை ரேஷன் கார்டுல என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கம், தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா சொல்லலாம். சோ ரிசல்ட் வெளியீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் சில குழப்பங்கள் தான் இருக்கு. நாளுக்கு நாள் வந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்ப வெளியிடுவாங்க, மற்ற மாவட்டங்களோட ரிசல்ட் என்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுடைய கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சரியான பதில் இதுவரை வரல அப்படின்றத நம்ம சொல்லலாம். சோ மற்ற மாவட்டங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்டேட் வந்து முடிவடைய தருவாயில் தான் இருக்கு. அதிகாரிகள் தரப்புல கேட்டதுக்கு அதிகாரிகள் வந்து நாங்க ரிசல்ட் எல்லாமே வெளியிட சொல்லிட்டோம், எங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகள் விரைவில் பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டு அந்த மாவட்டத்துடைய அப்டேட்டையும் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க தரப்போது சொல்லியிருக்காங்க. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவுல நியமிக்கிறதுக்குண்டான அப்டேட் நமக்கு வந்தாச்சுங்க. சோ இதற்குண்டான அப்டேட் எல்லாமே நம்ம பொறுத்து நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம். இப்ப 2025 ரேஷன் கடையில புதிய நியமனங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து புதிய நியமனங்களுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே போட போறாங்க. இதற்குண்டான நோட்டிபிகேஷனும் நம்ம இன்னும் ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பெற்றுக்கொள்ள முடியுங்க. ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.